எங்களோடு கூட இருக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாரும் வாழ்த்துகிறேன். இதனால் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானமும், தேவனுடைய கிருபையும், சுகமும், பலனும், பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கற்பனைகளை கை கொள்கிறதை குறித்து நாங்கள் கடைசியாக பார்த்தோம். கற்பனைகளை கை கொள்கிற பொழுது தேவனிடத்திலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பாயிருக்கிறோம் என்பதை நாங்கள் காண்பிக்கிறோம் என்று சொல்லி, தேவன் எங்கள் மீது அன்பாயிருந்ததின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவானவரை எங்களுக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்தார். எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை மீட்கும்படியாக நாங்கள் அவர் மீது அன்பாயிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிற ஒரே ஒரு விதம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது நிமித்தமாக அவர் இன்னும் ஒரு காரியத்தை எங்களுக்காய் செய்கிறார். நாங்கள் அன்பு செலுத்தாத பொழுது அவர் எங்கள் மீது அன்பு செலுத்தினார். இப்பொழுது நாங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பொழுது இன்னும் ஒரு காரியத்தை அவர்களுக்காய் செய்கிறார். என்னத்தை செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அவரை எங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். 23வது வசனம் சொல்கிறது, அதனுடைய பொருள் என்னவென்றால் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி, தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய வியாபாரத்தில், எங்களுடைய வேலையில், எங்களுடைய கல்வியில், எங்களுடைய ஊழியங்களில் எங்களோடு கூட வாசம் பண்ணுவதற்காக அவர் வரப்போகிறார் என்று சொல்கிறார். அவருடைய கற்பனைகளை கை கொள்வது நிமித்தமாக அவர் எங்களோடு கூட இருக்க போகிறேன் என்று சொல்கிறார். நான் முதலில் சொன்னது போல, நாங்கள் அவர் மீது அன்பாக இராத பொழுது, அவருக்கு விரோதிகளாக இருந்த பொழுது, வேதம் சொல்கிறது அவருக்கு தூரமாக இருந்தோம் என்று சொல்லி, அவருக்கு தூரமாக இருக்கிற பொழுது அவர் எங்கள் மீது அன்பாயிருந்து அவரையே எங்களுக்காக தந்தள்ளினார். அவருடைய அந்த இரத்தத்தினாலே நாங்கள் புதிய உடன்படிக்கைக்கு கடந்து சென்று மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கான அந்த புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை நாங்கள் காண்பிக்கிற பொழுது அவர் எங்களோடு கூட வாசம் பண்ணுவதற்கான ஒரு வழியை அவர் செய்கிறார். எங்களோடு கூட எங்களுடைய வாழ்க்கையில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். 16வது வசனத்தில் தேற்றரவாளன் என்கிற ஒரு ஆவியானவரை எங்களுக்கு அருளுவதாகவும் அவர் சொல்கிறார். ஒரு உதவியாளர் என்று சொல்லலாம், ஒரு ஆலோசனைக்காரர், ஆலோசனை வழங்குகிறவர், ஆலோசகர் என்று சொல்லலாம், ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லலாம். அவரையும் வாக்கு கொடுத்து எல்லோரும் சேர்ந்து யார் கற்பனைகளை கை கொள்கிறார்களோ அவரிடத்தில் வாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறார். அவர் எங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறவராய் இருக்கிறார். வாசம் பண்ணுவதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல் மாத்திரமே. கடினமான காரியத்தை அல்ல, இலகுவான காரியத்தை எங்களுக்காக சொல்லியிருக்கிறார். அந்த கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளுகிற பொழுது அவர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் எங்களுடைய வாழ்க்கையிலே
அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். வெளிப்படுத்துவேன் என்பது அவருடைய காரியங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறவராக, எங்களுடைய காரியங்களை எங்களுக்கு காண்பிக்கிறவராக, இன்னும் நடக்கப் போகிறது என்பதை காண்பிக்கிறவராக, நாங்கள் எப்படியாக வாழ வேண்டும் என்பதை இன்னும் விளக்கமாக எங்களுக்கு காண்பிக்கிறவராய் காணப்படுகிறார். எனவே அவருடைய வெளிப்பாடு எங்களுக்கு அவசியம். அவர் எங்களோடு கூட வாசம் பண்ணுவது மிகவும் அவசியம். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.